அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாரும். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய தெய்வீக கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 7th chapter 24th verse. Therefore, everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who built his house on the rock. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்துல நீங்க பேசுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்க கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு இயேசுவே. Your word is a lamp to our feet, the light for our path. தகப்பனே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாங்க கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக எங்களை உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை வணைந்து ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உம்முடைய கிருபை காரண்யம் எங்க வாழ்க்கையில பெருகுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. அந்த வார்த்தையை கேட்டு நாங்க அதன்படி செய்கிறவர்களாக எங்களை உருவாக்குங்க. இருதயம் கொழுந்து விட்டு கிருபை செய்யுங்க. என் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷனாக நான் இருக்க வேண்டும், மனுஷியாக இருக்க வேண்டும் என்ற பாரம், வாஞ்சை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. இப்படி செய்கிறவர்கள் தங்கள் வீட்டை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே நீங்க சொல்றீங்க அப்பா. எங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம், திருமண வாழ்வு, வேலை, ஊழியம், தொழில், பிள்ளைகள் வாழ்வாதாரம், என்னோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கர்த்தாவே எங்க அஸ்திபாரமான இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நிக்க கிருபை செய்யுங்க. அதன்படியே இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. மனம் இறங்குவீராக. தயவாக மனம் இறங்கி ஒவ்வொருத்தரையும் நீங்க புடமிட்டு ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கு தகப்பனே. எங்களோட வீட்டை நாங்க மணல் மேல கட்டக்கூடாது ஐயா. கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி அதை அமைத்து வைக்க கிருபை செய்வீராக ஐயா. மனம் எடுங்க ஐயா. இயேசுவே, நீங்க இல்லை என்றால் நாங்க கட்டின வீடு இடிந்து போகும். துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வர்றப்போ அது அடிக்கப்பட்டு போயிடும் ஐயா. ஆனா இயேசு வாழ்க்கையில ஆளுகை செய்யறப்போ, இயேசுவை சார்ந்து நிக்கிறப்போ, இயேசுவை நான் விசுவாசம் வைக்கிறப்போ, இயேசுவை வைத்து நான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யறப்போ, அப்பொழுது அது அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி அவர் எல்லாமே செய்து தருவார். பரலோக ராஜ்யம் ஆளுகை எங்கள் மேல் இருக்கும். ஆமென். அதன்படி எங்க வாழ்க்கை அமைத்து தருமை கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆளுகை செய்வீராக, மனம் இறங்குவீராக. இப்பொழுது கேட்கிற யாரெல்லாம் கிறிஸ்து இல்லாத அஸ்திபாரம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து நீக்கி போட்டு கிறிஸ்துவ சார்ந்திருக்கிற வாழ்க்கையாக மாற்றி அமைத்து தருவீராக. பேசுங்க ஆண்டவரே. நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணுவேன், என் சுய புத்தி இல்ல தகப்பனே. இயேசுவே, சுய புத்தியின் மேல் நாங்க சாரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருத்தர் இருதயத்தில் நீங்க பேசுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அவங்கள தொடுவீராக. இப்பொழுது ஒரு மாற்றம் வருவதாக. உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. கீழ்ப்படிந்து இயேசுவே என்னை மன்னிங்க, உமக்காக நான் சாட்சிகளாக வாழ வேண்டும். உமக்கு கீழ்ப்படிந்து I want to obey your word and not only a person who hears your word அப்படின்னு இருக்க கிருபை செய்வீராக. கீழ்ப்படிந்து நடக்க வழி நடத்துங்க கர்த்தாவே. இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ
அவங்களை பாதுகாத்து பொருட்படுத்தி வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.